உணவு குவியல்ல மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உணவு குவியல் மட்டும் இல்லைங்க, இந்த குவித்து வைத்திருக்கும் எல்லா பொருட்களும். அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நம்ம ஒரு தானிய கடைக்கு போய் பருப்பு வாங்குகிறோம், மளிகை கடைக்கு போகிறோம் பாருங்கள். முன்னால் சாக்கு மூட்டையில் அரிசி வச்சுருப்பாரு, துவரம்பருப்பு வச்சுருப்பாரு, கடலைப்பருப்பு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு அளந்து போட்டுட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வாரி ஒரு கும்பாச்சியாக வைப்பாங்க. ஏங்க அதான் அள்ளிட்டிங்கல்ல எனக்கு. அது அப்படி குமிச்சு இருக்கணுமா, அப்போதாம்மா லக்ஷ்மி. உண்மையிலேயே நான் சின்னஞ்சிறுமியாக இருந்த பொழுது ஒரு மளிகை கடைக்காரர் சொல்லி தான் எனக்கு இந்த மாதிரி குவியல்ல மகாலட்சுமி இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தானியம் மட்டும் இல்லை, சந்தையில் கூறு கட்டி விற்பாங்க. நீங்கள் கொஞ்சமாக கொத்தவரங்காய் வாங்குறீங்க வச்சுக்கோங்க, நீங்கள் வாங்கி முடித்த உடனேவே திருப்பி அந்த அம்மா அதை அள்ளி ஒரு கும்பாச்சியாக வைக்கும். காரணம், குவிச்சிருந்தாதாங்க லட்சுமி. அப்போ அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எந்த புஸ்தகத்தில் படித்தாங்க? அன்றாட வாழ்க்கையில் குவியலாக இருக்கின்ற எல்லாமே மங்களம் தரக்கூடிய லக்ஷ்மி இருக்கான்னுட்டு. அதனால தான் சாப்பாடு போடுற போது எப்படி போடுவாங்க, மலை போல் குவிப்பாங்க. நல்ல சாதத்தை வடித்து அதை ஒரு அழகான வாழை இலையில் போட்டு ஒரு ஓரமாக ஒரு பாயசம், அந்த பக்கம் பச்சடி, அப்புறம் கூட்டுக்கள், பொரியல் வகைகள், அந்த ஓரத்தில் ஊறுகாய், உப்பு, வறுவல் அதெல்லாம் வைப்பாங்க. இங்கே வரும்பொழுது கொஞ்சம் பருப்பை போட்டுட்டு சாதத்தை அப்படி விடுற போது அப்படியே ஒரு கும்பாச்சியா மலை போல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அந்த போடுறவங்களுக்கு நிறையா லக்ஷ்மி கட்டாட்சம் வரும், சாப்பிட்றவங்களுக்கும் நல்லா நிறையாவே வயிறு திருப்தியாக அவங்க சாப்பிடணுங்கிறதுக்காக தான் போட்டு தட்ட மாட்டாங்க. அந்த கும்பாச்சியாக வைக்கிறதுங்கிறது மகாலட்சுமி. இனிமேல் நீங்கள் எங்கேயானு ஒரு குவியல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அந்த மளிகை கடைக்காரர்லேருந்து கூறு கட்டி விற்கிறவர்லேருந்து சாப்பாடு போடுறவங்களேருந்து எல்லாமே ஒரு குவியலாக வைக்கிறார்கள். அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம் இல்லையா? அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா வீட்டில் கூடை இருக்கும், எல்லார் வீட்லேயும் கூடை இருக்கும். அந்த காலத்தில் கூடைக்கு என்ன தெரியுமா செய்வாங்க, வெந்தயத்தை நல்லா ஊற வச்சு மழைன்னு அரைச்சி அதை இந்த கூடைக்குள்ளே நல்லா தடவி வெயிலில் காய வச்சுருவாங்க. பொத்தலே இருக்காது அப்படியெல்லாம். ஆனால் அப்போ எல்லாருக்கும் நேரம் இருந்தது, முறத்துக்கு கூடைக்கெல்லாம் வெந்தயம் மெழுகுவாங்க. இந்த கூடையில் ஏதாவது ஒரு சாமான் வச்சுட்டு பிள்ளைங்க கோவிச்சுட்டு காலால் எத்தினா உடனே சொல்லுவாங்க, மகாலட்சுமி காலால் எத்தாத, கூடையில் எங்கே மகாலட்சுமி இருக்கா அப்படின்னு கேட்ட குழந்தைங்களுக்கு பின்னால் தான் அதோட பொருள் புரிஞ்சுது. முறம், கூடை இதெல்லாமும் மகாலட்சுமி. ஓலைக்கூடை முக்கியமாக. நீங்கள் ஆந்திராவில் கல்யாண பொண்ணை எதில் எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா, ஒரு ஓலைக்கூடையில் உட்கார வச்சு அவளை தூக்கிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட அந்த கூடைகள் மகாலட்சுமி. அதை விட இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறத கேட்டிங்கன்னா நீங்கள் சிரிக்கலாம், சிரிக்காமலும் இருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? துடைப்பம். நம்ம விளக்கு மாறுன்னு சொல்கிறோமே, அந்த துடைப்பமும் லக்ஷ்மி. அதையும் என்ன பண்ணுவாங்க, பெருக்கிட்டு விட்டெறியாத, அதை போட்டுட்டு தாண்டாத, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்கிற பொழுது இது என்னது, ஒரு இனானிமேட் ஆப்ஜெக்ட், என்ன ஒரு விளக்குமாறு அங்கே கடந்தா என்ன, அதை தாண்டக்கூடாதா அப்படின்னுட்டு. இவங்களே பெரியவங்களாயே குடுத்தனம் பண்ணும்பொழுது தன்னுடைய குழந்தைக்கு சொல்லுவாங்க, ஐயப்பா அது லக்ஷ்மிப்பா அப்படின்னு. இது அனுபவத்தில் தான் தெரியும். இந்த விளக்குமாறு என்ன செய்யுது, வீட்டை சுத்தம் செய்கிறது. அதுபோல் நம்மளுடைய அகத்தை சுத்தம் செய்கிறது விளக்கு. அந்த விளக்குக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் விளக்கு மாறுக்கும் கொடுக்கணும். அப்புறம் அதை ஒரு ஓரமாக வெயும்பாங்க, கண்ட இடத்துல போடாதேம்பாங்க. ஸோ விளக்கு மாத்துல கூடவா மகாலட்சுமி இருக்கா அப்படின்னா நிச்சயம் இருக்கா.